தமிழகத்தில் இருமொழி கொள்கை நடைமுறையில் இருந்து வரும் நிலையில் மத்திய அரசு இந்தியை திணிக்கக்கூடாது என்று தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டம் புதுக்கடை பகுதியில் வணிகர் சங்க மாவட்ட மாநாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விக்ரமராஜா, மார்த்தாண்டத்தில் உள்ள சேதமடைந்த சாலைகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழகத்தில் கல்வி பயிலும் 40 லட்சம் மாணவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். மார்த்தாண்டம் பகுதியில் இந்த சாலைகள் மிக மோசமான நிலையில் இருக்கிறது. விபத்து உள்ளாக்கக்கூடிய நிலை இருக்கிறது. பள்ளி மாணவ மாணவிகள் விபத்துக்குள்ளாகின்றார்கள். ஆகவே மாண்புமிகு துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஏவா வேல் அவர்களை சந்தித்து முறையிட்டு இருக்கிறோம். அங்கே பணிகள் தொடங்கி இருக்கிறது. துரிதமாக இந்த பணிகள் தொடங்கப்பட்டு அந்த சாலை முறைப்படி வாகனம் போக்குவரத்தை நெரிசல்கள் இல்லாமல் அங்குள்ள வணிகத்தையும் காப்பாற்றக்கூடிய நிலையில் அரசு மாற்றி அமைத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. நம்ம ஏற்கனவே தமிழகத்திலே இரு கல்வி முறையை வைத்திருக்கிறார்கள். அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது வலியுறுத்துகிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பிரிவுகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆக அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ப இப்போ ஹிந்தி படிக்காத பிள்ளைகள் விருப்பம் உள்ளவர்கள் படிக்கலாம் என்று அரசே சொல்லியிருக்கிறது. படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதையும் திணிக்க கூடாது என்பதிலே தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு உறுதியாக இருக்கிறது.